or do I get handsome? ஹாய் எல்லாருமே செலப்ராக இருக்கீங்க சரங்க லவ் யூ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷேட்ஸ் ஆஃப் லவ். ஆக்சுவலாக நேற்று டப் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். என்னென்னா நேற்று எனக்கு டப் பண்ண டைமே கிடைக்கலடா, கொஞ்சம் லேட் ஆகிடுத்து, என்னை மன்னித்து விடுங்கோ. ஓகேவா? ஸோ இந்த வாரத்தில் எப்படியாவது நான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டிவோர்ஸை வந்து முடிக்க பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த வாரத்தில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டிவோர்ஸ் முடிச்சுட்டு நம்ம ஜிம்மனோட சீரியஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஷேட்ஸ் ஆஃப் லவ் எத்தனை எபிசோட்ஸ் போகும் தெரியாது. ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். கடைசியில் எது வரைக்கும் விட்டுருப்போன்னா, ஜிம்முனையும் லக்ஷியை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்து லைக் இப்போ 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியாது, இருந்தாலும் அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிம்மன் வந்து எப்படி தட்டு மாதிரி அடி வாங்கி அந்த கூட்டத்தில் போய் காய்கறியில் வாங்கிட்டு வந்து அவங்க மம்மிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த மனுஷன் வந்து இப்போ கிளம்புறது பார்த்திங்கன்னா பைக் ரேஸ் கிளம்பியிருப்பார். அவங்க அம்மா டே அப்படின்றதுக்குள்ளே அந்த மனுஷன் சூட்டு விட்டுட்டார். ஸோ இப்போ 3 பேருமே எங்கே போயிருக்காங்கன்னா பைக் ரேஸ்க்காக போயிருக்காங்க. ஸோ நான் ஒருத்தர் சொல்லியிருப்பேன்ல, லைக் அந்த குரூப்புக்கும் இவங்க குரூப்புக்கும் வந்து ஒரு பெட்டு. என்னென்னா, யார் இந்த பைக் ரேஸில் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்கிறத ஒரு வாரம் அந்த டீம் வந்து கேட்கணும். லைக் அந்த கேங் வந்து ஒரு வாரத்துக்கு அவங்க சொல்கிறத கேட்கணும். ஸோ இதுதான் வந்து ரூல்ஸ். ஓகேவா? ஸோ எல்லாருமே அப்படியே அந்த பைக் வந்து ட்ரு அப்படின்னு சொல்லி ரேஸ் பண்ணுறானுங்க. இவங்க பண்ணுற ரேஸில் கீழே தீயே பிடிச்சிடும் போல், அந்தளவுக்கு அப்படியே அப்படி சொல்லி ரேஸ் பண்ணுறானுங்க. அப்படியே வந்து அங்கே இருக்கிற ஒரு பையன் ஸ்டார்ட்டுன்னு சொல்லி எல்லாம் ஜல்லுன்னு விட்டு. ஸோ அதில் யாராக இருப்பா, ஜிம்மன் ஜங்குக் 3 பேருமே அவங்க ரேஸில் இருந்திருப்பாங்க. அங்கேருந்து 3 பேர் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சா கூட அவங்க கேங்கே ஜெயிச்ச மாதிரி. அப்படியே ஆப்போசிட்டுமும் நம்ம விமன் குக் டீமும் அப்படியே கத்துறாங்க, டே நீங்கள் தானே ஜெயிக்கணும், மானத்தை விட்டு கொடுத்துடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விமன் குக் டீம் கத்தவும் அங்கே இருக்கிற எதிராளி டீம் நீ தானே ஜெயிக்கணும், ஜெயிக்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் எல்லாம் கத்துறாங்க. ஸோ ரொம்ப ஃபயராக இருந்துட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜிம்மன் ஜங்குக் 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தான் முன்னாடி போயிட்டுருக்காரு, ஜங்குக் பின்னாடி, ஜிம்மன் அவருக்கு பின்னாடி வந்துட்டுருக்கு. அப்படியே மாறி போயிட்டுருக்காங்க. பக்கத்தில் வந்து அவங்க ஆப்போசிட் டீம் இருக்காங்களா, அவங்களுமே வந்து வந்துட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ஜங்குக் வந்து கொஞ்சம் முன்னாடி போகிற மாதிரி இருக்குது. வியுமே வழி விட்டுறாரு, யார் ஜெயிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஒருத்தன் ஜேகே கிட்ட, அதாவது ஜேகேயோட வண்டியை போய் இடிக்கிறான். ஏய் என்ன பண்ணுற, இது சீட்டிங். இந்த பைக் ரேஸில் வந்து ஒருத்தரோட வண்டி இன்னொருத்தர் இடிக்கக்கூடாதுன்ற ரூல்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே வண்டியை வந்து இடித்து வந்து எப்படியே தள்ளி விட முயற்சி பண்ணிகிட்ருக்கான். இப்போ வியூ ஜிம்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அப்படி இடிச்சிட்டு இருக்கும்போது எப்படியும் வந்து இடித்து ஜங்குக்கு வந்து ஆக்சிடென்ட் பண்ணி விட்டா, பெரிய ஆக்சிடெண்ட்டில். ஸோ அந்த மனுஷன் கீழே விழ அந்த வண்டி வந்து அப்படி தரச்சுன்னு போய் விழுது. இங்கே ஜிம்முன்னு என்ன பண்ணுறது இல்லை, ஜங்கு கத்துறாரு, நீ முன்னாடி போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கத்தவும் இங்கே அப்படியே நிற்காம இங்கே ஜிம்முன்னு கத்துற, நான் பார்த்துக்கிறேன் நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுமே லைக் அவங்க இப்படி போயிருப்பாங்க, ஜங்குக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ஸோ ஜிம்மன் வந்து அப்படியே பைக்கை வளைச்சிட்டு வந்துட்டுருக்காரு, அப்படியே ஜல்லுன்னு போயிட்டுருக்காரு. ஸோ இங்கே ஜங்குவை பார்க்கலாம், செம்ம அடி, காலுக்கும் சரி கைக்கும் சரி. அப்போ வந்து ஒரு சவுண்டு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. ஜேகே அப்படியே வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, கனி. நீங்கள் தான். ஓகேவா? இப்போ கனியோட கேரக்டர்ஸில் இருக்கிறவங்களும் சொல்கிறேன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடகடன்னு ஒரு கையை பார்க்குறீங்க. என்னங்க இப்படி தெரிஞ்சிருக்கு, இப்படியா வண்டி ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் காணாமல் வந்துட்டுறீங்க. ஆனால் ஜேகே ஒரு நிமிஷம் ஆன்னு பார்த்துட்ருக்காரு. ஐயோ ரத்தம் வருது, ஒரு நிமிஷம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா என்ன இருந்துக்கிட்டு இப்படி ஓடமா சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எய்ட் கேட்டு எடுத்துகிட்டு கடகடன்னு கீழே போகிறீங்க. என்னடி ஆச்சுமா அப்படின்னு சொல்லி கத்திட்டு வரீங்க. எதுவுமே நீங்கள் சொல்லாமல் கடகடன்னு ஓடுவேன். எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து எட்டி பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஜேகே கிட்ட கொஞ்சம் ஏறியும் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக வந்து பஞ்சில் வந்து கொஞ்சமாக டிஞ்சர் ஒட்டி வைக்கிறீங்க. அப்படின்னு கொஞ்சம் அழுக்க மட்டும் க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையிலையும் காலையும் வந்து மருந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே பேண்டேஜ் வந்து ஒட்டுறீங்க. அப்படியே அங்கே எரியுது போல். எங்கே ஓ ஓ அப்படின்றீங்க. அவர் அப்படியே அந்த மனுஷன் அதை ஃபீல் பண்ணுறாரு.
ஒன்றும் இல்லை சரியா ம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஜிம்மன் வந்துட்டு டே மச்சான் உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வரும்போது நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க என்னங்க ஃப்ரெண்டு நீங்களா இவர் கீழே வந்து கிடக்க இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு சொல்ல திட்டவே சாரி சிஸ்டர் அது ஜல்லுன்னு போயிட்டேன் ரொம்ப தூரத்துக்கு போயிட்டா தான் வர லேட் ஆகிடுச்சு மருந்து யார் போட்டது நான் தான் போட்டேன் பத்திரமா வச்சுட்டு போங்க அப்படின்னும் போது அந்த மனுஷரை எழ முடியல காலில் அடிபட்டுருக்குல்ல நீங்கள் இருங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிம்மனா அந்த மனுஷருக்கு நிற்க ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ அந்த மனுஷன் வந்து ஜிம்மன் அப்படியே வண்டியில் ஏறுறாரு. ஸோ ஜங்குக்குமே அப்படியே ஏறி உட்கார வைக்கிறீங்க. பார்த்து பத்திரமா போங்க ஓகே. பைக் இங்கே தான் இருக்கும் யாரும் எடுக்க மாட்டா இங்கே திருடங்களா இல்லை ஓகே பை த வே அப்படின்னு திரும்புறீங்க. தேங்க்ஸ் யூ ஆர் வெல்கம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அந்த மனுஷனுக்கு அப்படியே ஒரு மாதிரி டயர்டாகிட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஜிம்மில் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்குறாரு அந்த மனுஷன். ஏன்னா தெரியல ஒரு மாதிரி டயர்டாகிடுச்சு கீழே வர விழுந்திருக்காதுல்ல டயர்டாகிட்டு அப்படியே கண்ணு மூடினா உங்களோட ஃபேஸ் அந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாரு. ஸோ இவங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து இவங்களோட கேங் மெம்பர்ஸ்லாம் வந்து அங்கே போயிருப்பாங்க போல். மச்சாவி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துதுங்க அப்படியே ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எதிரான குரூப்பு ஸோ ஜாக்சன் குரூப் இருக்குல்ல அவங்க அப்படியே அப்படின்னு சொல்லி இருந்துட்டுருக்காங்க. ஹலோ மிஸ்டர் ஜாங்ஷன் இந்த ஒரு வாரத்துக்கு நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்குறோம் ஓகே அப்படியே அவங்க முறைக்கிறாங்க. என்ன ஜாக்சன் முறைக்கிற ஒரு நாள் கண்டிப்பாக உங்களை நாங்கள் தூக்கடிப்போம் அதே இந்த ஜென்மத்தை நடக்காது ஓகே சரி. என் மச்சான் நான் வரும் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆக்சிடெண்ட் பண்ணி விட்டான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே கோவத்தோடு போகிறாரு. இங்கே அந்த பையன் ஏன்டா அப்படி பண்ணான் அது அவன் தான் முன்னாடி போகிறான்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டேன். என்னடா பண்ணி வச்சான் பண்ண 3 பேரையும் எப்படியாவது கீழே வைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் திட்டுறாரு. அடுத்த தடவை பார்த்துக்கலாண்ணா என்ன புடங்குறீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி ஜாக்சன் வந்து கோவத்தில் வந்துட்டுருக்காரு. இங்கே வந்து ஒரு நாளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்துட்டுருக்காரு. டக்குன்னு இப்போ ஜிம்மனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஸோ ஜிம்மன் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி சொல்கிறது அவர் வீட்டுக்கு வந்து போயிருப்பார் போல். ஸோ ஜங்குக்கோட வீட்டில் தான் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஃபோன் பண்ணிட்டு மச்சான் ஜங்குக்கு அவன் நல்லா தான்டா இருக்கா தூங்கிட்டுருக்கான் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா நானும் என் வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். சரி மச்சான் சரி ஜங்குக்கு பார்த்துக்கோ நான் வந்து நாளைக்கு பார்க்குறேன் ஓகே மச்சான் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து தயவங்க வந்து அவரோட வீட்டுக்கு வந்து கிளம்புறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வருது. ஹலோ சைத்தானே என்னடி என்னத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஷனினி ஆமாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் யார்கிட்டையும் நல்லா ஜோலாக பெஸ்ட்டு வராரு ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட. ஸோ அது யாருன்னு கெஸ் பண்ணுங்கள் ஓகே. ஸோ நீங்கள் யாருன்னு கெஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து கமெண்டில் போட்டு விடுங்க ஓகே. ஸோ நம்ம பேக் டு த ஸ்டோரி. சரி வச்சு தொலைகிறேன் மவனே கையில் மட்டும் மாட்டுடா உன்னை வச்சு சாவடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் வந்து கட் ஆகுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் எதிர்க்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிம்மன் அண்ட் ஜேகே வீட்டில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ ஜிம்மனுக்கு வந்து அவங்க அம்மா ஃபோன் எங்கடா இருக்கே சைத்தானே அம்மா என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கே இன்றைக்கி வரமாட்டேன். ஏய் உன்னோட வீட்டில் என்றைக்காவது ஒரு நாள் தங்கியிருக்கியாடா அதை தங்குறேனேம்மா எப்போ மாதத்துக்கு ஒரு வாட்டியா ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்படி தாம்மா இருப்பேன் நான்மா வைமா நான் இங்கே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட வீட்டுக்கு வாடி உனக்கு சோத்தில் விசாரிக்கிறேன் அவன் சாப்பிட்டா தானே சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் கட் பண்ணார். இவனை பெற்றுட்டு நான் படுற பாடம் இருக்கே என்னடி எங்கடி உன் பிள்ளை அவன் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டானோ நான் அப்படியே அவங்க அம்மா ஒரு பார்வை தான் அவங்க அப்பா அப்படியே அடங்கிட்டாரு. செல்லம் கொடுத்து வளர்த்தது இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கடுப்பில் போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே டைம் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்கலாம் அதாவது கனியை ஓகேவா அவங்க அம்மா கண்ணாமண்ணா தட்டுறாங்க. என்னடி ஃபஸ்ட்டு கிட்ட எடுத்துகிட்டு அவனுக்கடி வந்து இது பண்ண போனேன் யாரும் ஒரு லவ்வரான்னு கேட்குறேன். அம்மா நான் எதோ ஒரு பையனை பார்த்த கூட சரி ஒரு லவ்வரான்னு கேட்குறேன் என்னம்மா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. இல்லாடி அவ்வளோ பாசம்மா அந்த மனுஷன் கீழே விழுந்துட்டாரு கால் கைக்கும் அடி வேற நீ என்னம்மா உனக்குள்ள கல் நெஞ்ச மனுஷன் நீ இப்படிலாம் விழுந்தா போய் ஹெல்ப் பண்ண மாட்டியா அதே தான் நானும் பண்ணேன். சரி அப்படின்றாங்கம்மா இந்த மாதிரி சொன்னேன் அப்பா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டி விட்றீங்க.
சரிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போடுறாங்க. நீங்கள் அப்படியே ஓ இந்த அம்மாவுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஆகுது. அடுத்த நாள் காலையில் ஆகுது. இங்கே வந்து அந்த மனுஷனுக்கு லேசாக தான் அடிபட்டுருக்கு. காலையில் வந்து ஒரு மாதிரி கை கால் வந்து நடக்க முடியுது. இருந்தாலும் ஒரு நிமிஷம் நிம்மதியாக நடந்துக்க ரெஸ்டடா இல்லை இல்லை நான் ஸ்கூலுக்கு வரேன் அப்படின்றாரு. ஃபஸ்ட்டு என்னோடய பைக்கை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன். ஸோ இப்போ ஜிம்மனும் ஜேகேயும் வந்து உங்களோட வீட்டுக்கிட்ட தான் வந்துட்டுருக்காங்க. ஜேகேக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை திரும்பி பார்த்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு இருந்துட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளம்பி ஏற்கனவே நீங்கள் போயாச்சு ஓகேவா. ஸோ ஜேகேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தடவையாவது அந்த பொண்ணு பார்த்துட மாட்டோமா, அந்த பொண்ணோட வீடை கண்டுபிடிச்சிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நோட்டை விட்டுட்டே வந்துட்டுருக்காரு. ஜிம்மின் அதை கண்டுட்டு மண்டையில் தட்டு என்னடா பண்ணுற, இல்லைடா நேற்று நேற்று ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணிச்சுல்ல, ஆமாம் அந்த பொண்ணை பார்த்துட மாட்டான்னு ஒரு ஏக்கம். என்ன இல்லவா அப்படிலாம் மச்சான், இருந்தாலும் டேய் சொல்கிறா தெரியல மச்சான் அந்த பொண்ணு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சங்குக்கு சொல்லுவேன். யார் என்னன்னே தெரில, எங்கே இருந்தோ தேவதை மாதிரி உனக்கு வந்து உதவி செஞ்சா. தேவதைகள்லாம் ஒரு டைம் தாண்டா வருவாங்க வாழ்க்கையில், திரும்பி வர மாட்டாங்கடா. எனக்கு தேவதை திரும்பி வரணும்னு ஆசை இருக்குது. அப்படியே மண்டையில் டம்முன்னு போடுறாரு. வலிக்குது மூடிடு வா அப்படின்னு சொல்லி ஜிம்மின் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. நீ மட்டும் அத்தனை பொண்ணுங்களை பார்க்குற, நான் ஒரு பொண்ணு பார்த்தா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வரும். அப்படி ஜிம் வந்து முருங்க போயிரு ஒழுங்கையாக போயிருன்ற கோவத்துக்கு முன்னாடி அடிப்பட்ட புள்ளையா இப்படியா ட்ரீட் பண்ணுறது வேறு, நான் அதுக்கப்புறம் போயிடுறா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் மேரிட்டே கூட்டிகிட்டு போயிருப்பார். யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன். ஸோ இங்கே உங்களை பார்க்கலாம். நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து லக்ஷய் கூட கிளம்பிருப்பீங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு லக்ஷய்க்கு வருவா. நீங்கள் 2 பேர் சேர்ந்து வயனோட வீட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ 2 பேர் நிற்கிறீங்க. நானே பண்ணுறேன் அந்த வயனை அப்படின்னு கத்துறீங்க. கடைன்னு வயனை வந்து இறங்கி வராங்க. நாடே ஸ்பெஷலுக்கு டைம் ஆகுது, 8 மணி தாண்டி ஆகுது, வா இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் யாருதடி அப்படின்னு இங்கே லக்ஷய் கேட்குறா. ஸ்பெஷல் கிளாஸா, அந்த ராட்சசிதடி, ஐயோ அவளா சே அப்படின்றீங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, உங்களோட மேக்ஸ் டீச்சர். ஐயோ அவளா முடிஞ்சு வச்சான் முடிச்சு விட்டாடா, அவ்வளோதான்டா, ஒரு நிமிஷம் லேட்டாக போனாலும் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஓ தொல்லை தாங்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மிஸ்ஸு ரொம்ப நல்ல மிஸ்ஸு. அப்படியே 2 பேர் பார்க்குறாளுங்க. யார் அவள் உனக்கு நல்ல மிஸ்ஸா, சொல்லுவடி, உன்னை டெய்லி பாராட்டுறல, சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாகிட்டே வந்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஜிம்மன் ஜேகே 3 பேரும் சல்லுன்னு போகிறாங்க. அதுவும் லக்ஷியும் கனி வராசிட்டி போகும்போது லக்ஷி கத்துற, டேய் யாரா நீங்களா முடிஞ்சா பைக்கை நிறுத்திட்டு வந்து சண்டை போடுங்கண்ணா, வராசிட்டு போகிறாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷி கத்துறா. எங்கள் கனி வந்து சரி விடடி காலையிலேடி அப்படின்னு சொல்லிட்டு கனி பிடிச்சி இருக்கிறா. வயனு வாடி அவங்க கிடக்குறானுங்க சல்லி பசங்க அப்படின்னு சொல்லிட்டு வயனும் தேத்துறா. கையில் மட்டும் ஒரு நாள் மாட்டட்டும், கோழி குழம்பு உடச்சிட்ற காலை உடச்சி அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷி வந்து வந்துட்டுருக்கா. சரி உடைப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கனியும் வயனும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு வேளை எங்கள் ஸ்கூல் போய் சேர்ந்தாச்சு. எங்கே பார்த்தீங்கன்னா வந்து பாதியிலே கிளம்பிட்டார். என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து ஃபோன் வந்திருக்கும். என்னடா நீ பாட்டு கிளம்பி போயிட்டேன், எனக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், கோயிலுக்கு போகணும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கூப்பிட்டுட்டாங்க. ஏதோ வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து போயிட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜிம்மனும் ஜேகே மட்டும்தான் எங்கள் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஹீரோயின்ஸை பார்த்துடலாம். அவங்க வந்து போன உடனே வந்து லைக் மேக்ஸ் மூஞ்சில் தான் முழிக்கிறாங்கன்னு வச்சுக்கோயே. ஐயோ காலையிலேயே மூஞ்சில் முழிச்சிட்டு மீறி இன்றைக்கி நாள் நல்லா போகுன்ற அப்படின்னு சொல்லி சொல்ல கடி நல்லா போன மாதிரி தான் நாசமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கோவத்தோடு வராங்க. எங்கள் வயன் அப்படியே இவங்க என்ன தான் கோவமாக அந்த மேக்ஸ் பிஸ்பில் அவங்க என்ன தான் பண்ணுறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்துட்டுருக்கா. 3 பேர் வரும்போது ஏன் லேட்டு, லைக் ஒரே ஒரு நிமிஷம் தான் லேட்டாக வந்திருப்பீங்க, ஏன் லேட்டு, வயன் நீ ஏமா லேட்டு, அது மேம் இவங்களை எதுவும் சொல்லாதீங்க, நாங்கள் 3 பேர் ஒன்றா தான் வருவோம், என்னால் தான் இன்றைக்கி லேட் ஆச்சு. ஓ ஓகே போங்க 3 பேர். அப்படியே கனி லக்ஷியை பார்த்துட்டு என்னடி நம்மக்கிட்ட மட்டும் ஏண்டி வாடி போடின்றா, பையனை மட்டும் வாமா போவன்ற, இது என்னடி நாயோ அப்படின்னு சொல்லி லக்ஷியை கத்த தானே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி வயனை மாறிக்கிறாங்க. அதுக்கு நான் காரணம் நல்லா படிக்கிறது,
எப்படி தான் அந்த மேக்ஸு கண்ட்ராவே போய் தொலையறியோ தெல்லடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பெஞ்சில் வைக்கிறாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோஸ் 2 பேரும் ஸ்பெஷல் கிளாஸ் போகிறதே லேட்டு தான். 10th வந்துட்டானுங்க. ஆனால் போறவே இல்லை அவங்களுக்கு. ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோட சயின்ஸ் டீச்சர் வந்துட்டுருப்பார். ஸோ ஜங்குக் அப்படியே பார்த்து முறைக்கிறாரு அந்த சயின்ஸ் டீச்சரை. ஏன்னா அவருக்கும் சயின்ஸ் டீச்சருக்கும் ஆகவே ஆகாது. ஐயோ வந்துட்டானா இன்னைக்கு யார் ஸ்பெஷல் கிளாஸ்டா அவனு தானடா போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்க. என்ன ஜங்குக் ஜிமன் எனக்கு யார் லேட்டு? அது சார் வண்டியில் வரும்போது பல டிராஃபிக்குகள் அதெல்லாம் கடந்து வந்ததுனால லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கும் போது லாஸ்ட் எக்ஸஸ் ஜிமன் சார் ஜங்குக் சார் 2 பேரும் உள்ள போங்க, இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும். ஓகே சார் அப்படின்னு சொல்லி 2 பேர் போகிறாங்க. இங்கே ஜங்குக்கு ஐயோ எவனா அப்படின்னு சொல்லி செம்ம காண்டாகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஹவரே அந்த சயின்ஸ் டீச்சர் தான் நான் சொட்ட தலையானா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு செம்ம காண்டாகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜிம்மனும் ஜங்குக்கு டேய் பெண்ணை குடுறா, இது ஏன் பண்ணுறா, பெண்ணு குடுறா எங்கிட்ட இல்லை, குடுறா அப்படின்னு சொல்லி 2 கிலோ பெண்ணுக்கு அடிச்சுக்குதுங்க. ஸோ இதை வந்து அவர் சார் வந்து நோட் பண்ணிட்டார். ஜங்குக் ஜிமன் சார் அப்படின்னு சொல்லி 2 பேரும் நிற்கிறானுங்க. ஜிமன் உட்கார் என்ன அப்படின்னு சொல்லி ஜிம்னை பார்த்து மறைக்கிறாரு. ஜங்குக் இங்கே வா சார் அப்படியே கையை பிடிச்சி தரன்னு பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அது மச்சம் ஏற்கனவே ப்ரெஷர் ஏறிட்டு உட்காந்துட்டு இருக்கார் போல். என்ன சொல்கிறீங்க இப்படி நடந்துச்சா, ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஏற்கனவே ப்ரெஷரில் உட்காந்துட்டு இருக்கார் போல். என்ன சார் பண்ணுறீங்க, என்ன தான் பண்ணுறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கத்திட்டு இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் டீச்சர் வந்து ஜங்குக்குள்ளே கூட்டிகிட்டு போக அப்படியே பார்க்குறேன். என்ன பிரச்சனை சார், கிளாஸ் டைமில் பெண்ணுக்காக வந்து சண்டை போடுறான். அப்படியே அவருக்கு சார் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருக்குது, அதுவும் நம்ம ஸ்கூலில் இதை விட நிறைய பிரச்சனைகளாக இருக்குது, டீச்சிங் அது இதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பெண்ணுக்காக அடிச்சுக்கிட்டானா? ஆமாம் சார், அது என் கிளாஸ் டைமில். அதுக்கு ஸ்டாஃப் ரூம் கூட்டிகிட்டு வரீங்களா? ஏன் ரூமுக்கு? நான் யார்? இந்த ஸ்கூலோட பிரின்சிபல். ஓகே, இப்போ விஷயத்தில் கூட்டிகிட்டு வராதீங்க, அங்கே வச்சு திட்டுங்க. டே ஜங்குக்கு சார் என்னடா டேய் ஏன்னா உயிரை எடுக்கிறீங்க, டிசியும் கொடுக்க முடியாமல் எதுவும் பண்ண முடியாமல் மண்டை வெடிக்குதுடா. ஒரு பெண்ணுக்கெலாம் போய்யா சார் நானாக பாசா பண்ணுறோம், எனக்கு பெண் எடுத்துட்டால கொடுறானா கொடுக்க மாட்டேங்கிறா, சண்டை போட்டோம். இப்போ பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு பெண்ணு சண்டையை நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டார். அப்படியே ஸ்டாஃப் அதாவது பிரின்சிபல் வந்து ஸ்டாஃபை பார்த்து மறைக்கிறார். இதுக்கு மேலே இந்த மாதிரி சில்லி ரெசன்ஸ்க்கெலாம் வந்து கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னு நான் செம்ம டென்ஷனாக இருக்கேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவேன். ஜங்குக்கு செம்ம ஆனந்தம். நம்ம திட்டு வாங்கிட்டார்ல அந்த மனுஷன் வராரு. இங்கே வந்து அப்படியே அந்த சயின்ஸ் டீச்சர் வந்து ஜங்குக்கு பார்த்து மறைக்கிறாரு. இங்கே நம்ம அப்படியே ஹீரோயின்ஸை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸ் தான் போயிட்டுருக்கு. லைக் அந்த 2-3 சம்ஸ் கொஞ்சம் ஆர்வமாக தானே இருக்கும். ஆனால் அது ஒரு லென்த்தான அந்த 5 மார்க்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்க கண்ணும் சொக்கும் இல்லை. இது இப்படி பண்ணணும், இது இப்படி போடணும் அப்படின்னும் போது மண்டை குழம்பி அப்படியே மத்தியானம் ஆகிடுச்சு. ஓகேவா, லஞ்ச் பிரேக்லாம் முடிஞ்சு அப்படியே சொர்க்க தூக்கமாக வந்துட்டுருக்கு. லக்ஷுக்கு கணிக்கும் வயன் நல்லா அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கமே வரல போல், அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அந்த மேக்ஸ் கிளாஸ் வந்து கவனிச்சிட்ருக்கா. இங்கே கணிக்கோ லக்ஷுக்கு அப்படியே ஆன்னு சொல்ல விடாத குறையாக தூங்கிட்டு இருக்கானுங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த மேக்ஸ் டீச்சர் வந்து பார்த்தாச்சு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, கனியை மற்ற தான் பார்த்துருப்பாங்க. ஸோ லக்ஷியை வந்து பார்க்கல. ஓகேவா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அந்த டஸ்டர் இருக்குல்ல அது தூக்கி விட்டேறிறாங்க. யார் மேலேனா வந்து கனி மேலே போடுறதா நினச்சிருப்பாங்க. ஆனால் அது போய் விழுந்ததோ லக்ஷி மண்டை மேலே அப்படின்னு சொல்லி அது கத்துறா. யார் மண்டை மேலே வந்துச்சு? அப்படியே லக்ஷி எழுத்து நிற்கிறா. செம சிரிப்பு வந்துட்டுருக்கு. ஏன்னா மண்ணு ஃபுல்லாக வந்து சாப்பீஸாக வந்துட்டுருக்கு. பார்க்கவே ஜாக்கர் மாதிரி இருக்கா. வயனும் கனி விழுந்து சிரிக்கிறாங்க. ஐயோ புத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கிளாஸே வந்து சிரிக்குது. லக்ஷி ஒரு பார்வை எல்லாம் கப்பிச்சுப்புன்னு ஆகிடுச்சு. யார் எம்எல் டெஸ்டர் போட்டது அப்படின்னு பார்க்கவே நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேம் நான் என்ன மேம் பண்ணேன்? தூங்கினேன். ஸோ ஃபஸ்ட்டே வந்து லைக் வந்து அந்த டஸ்டரை தூக்கி போடும் போது அவங்க பார்த்துட்டாங்க லக்ஷி வந்து தூங்கிட்டு இருக்கிறத. ஸோ அப்போ வந்து சொல்லியிருப்பாங்க 2 பேரும் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க, கோ அவுட் போறண்டி அப்படின்னு சொல்லிட்டு கனி லக்ஷ்மி போறண்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே டீ போட்டு கூப்பிடுறாங்க. வயனா என்னாடி நீங்கள்
அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை தான். ஸோ புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு கடற்கரைன்னு போயிட்டு 2 பேரும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறாங்க. இங்கே கண்ணிக்கு சிரிப்பு அடுக்கல, என்னடி நீ இப்படி இருக்கு அப்படின்றா. மூடிட்டு இருடி அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி வேற கத்துறா. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில் இருக்கிற அந்த சாக்ஸ் பீஸ்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு இப்போ 2 பேரும் வெளியே வராங்க. ராஜேஷ் சொல்லி தாங்க கொஞ்சமாக நிம்மதியாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி 2 பேரும் முறைச்சிட்டே உள்ள வராங்க. இங்கே அப்படியே நம்ம ஜேகே பார்க்கலாம். அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா லைக் இவர் எதோ பண்ணணும். ஸோ ஜிம்மில் வர முறைக்கிறேன். முன்னால் தான் நான் இன்றைக்கி பிரின்சிபல் ரூம் போனேன், அப்படியே திட்டு வாங்கினேன். நான் பேச திட்டிட்டு போட்டேன், என்னடா ஜங்குக்கு இன்றைக்கி என்னடா பிரச்சனை கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்டுப்பேன். அவ்வளோதானே. அப்படியே ஜிம்னை பார்த்து முறைக்கிறேன். வீட்டுக்கு வாடி, உனக்கு இருக்குது, நான் வீட்டுக்கு வந்தால் தானே ஸ்கூலை விட்டு வெளியேறுவல்ல, இப்போ பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட சயின்ஸ் டீச்சர் வந்து இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லெசன் நடத்திட்டு இருக்கும்போது இந்த மனுஷன் என்ன பண்ணுறேன்னா இந்த சொட்டை தலையனை. ஸோ அந்த மனுஷன் வந்து தலை சொட்டை போல, அதனால சொட்டை தலைன்றாரு. ஸோ என்ன பண்ணுறேன்னா கால் அப்படியே கொஞ்சம் நீட்டி வச்சுருப்பாரு. இவரும் என்ன பண்ணியிருப்பார், லெசன் நடத்துகிற ஆர்வத்தில் லைக் அது பார்க்காம கால் அடிக்கி டபக்குன்னு கீழே வந்துருப்பார். அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு செம சிரிப்பு சிரிக்கிறாங்க. சொட்டை தலையை விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு செம்ம சந்தோஷம். அப்படி இருந்துட்டு இருக்கும் போதே லைக் இவர் அப்படியே ஜங்குக்கு முறைச்சிட்டு போகிறாரா, சொட்டை தலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கீழே கொஞ்சம் சொல்லியிருப்பார் பாருங்க. யார் 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 அப்படின்னு சொல்லி மனுஷன் கருத்து யாரும் தெரியல சார், எவனவங்கள சொட்டை தலையும் சொல்ல எவனா அவன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படி நடிக்கிறாரு. சிம்மனா ஒழுங்க மகன் நடிப்பண்டாயவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ திரும்பி சொட்டை தலையா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. இங்கே தெரிஞ்சு வச்சு கண்டிப்பாக அதை ஜங்குக்காக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஜங்குவை பார்த்து மாறிக்கிறேன். எவனா அவன் எவ்வளோ தெரியும் தான் சயின்ஸ் டீச்சர் அப்படி கலாயிருப்பீங்க. ஸோ இவனா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கன்ஃபியூஷன்லேயே போயிருப்பார். ஓகேவா. ஸோ இங்கே அப்படியே வந்து நம்ம ஹீரோயின்ஸை பார்க்கலாம். அவங்க போய் அப்படியே உக்காடுறாங்க. அப்போ வந்து கனி என்னடி கனி அந்த ராட்சசி வர முறைக்கிறோம், என்ன விஷயம், அங்கே பார் என்ன டக்குன்னு பார்க்காத ஓர கண்ணால் பார். இங்கே அப்படியே லக்ஷ்யம் ஓர கண்ணால் பார்க்குறான். பார்த்தா அந்த ரோஷன் இருக்காங்க. ஸோ நோட்ஸ் வாங்கினால வயன்கிட்ட அவன் வந்து அப்படியே ஒரு மாதிரி வயனை வந்து பார்த்துட்ருக்கான். இவன் பார்வையை சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கனியும் லக்ஷ்யம் பார்த்துட்ருக்காங்க. வயன் பார்த்திங்கன்னா வந்து கிளாஸை வந்து கவனிச்சிட்ருக்காங்க. இவன் எதுக்கடி அவனை பார்க்குறான் தெரியலையே, அதான் ரோட்டு ஓடுறது போல். டடக்குன்னு லக்ஷ்யம் வந்து இப்படி சொடக்கு போடுறான். ஓய் என்ன லக்ஷ்யம், கிளாஸு அங்கே நடத்திட்டுருக்காங்க இங்கே ஓகே திருப்பு அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்யம் சொல்லும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதோ காணாட்டு போல் அவனை அப்படியே கிளாஸ் வந்து கவனிச்சிட்ருக்காரு. அப்படியே வந்து கிளாஸ் முடியுது. இங்கே நம்ம ஹீரோயின்ஸ் எல்லாம் அப்படியே கிளம்பிட்டுருக்காங்க. லைக் பின்னாடி பார்த்திங்கன்னா ரோஷன் வர மாதிரி இருக்குது. எங்கள் கனி வந்து கவனிச்சிட்டு ஓய் பின்னாடி பாரு அப்படியே பார்க்குறாங்க. லைக் அப்படியே அந்த மனுஷன் பதுங்கி போகிறாராம். என்னடி பண்ணுறதுவன் விடு, எனக்கு தெரிஞ்ச ரோட்டு வரான் தான் நினைக்கிறான், என்கிட்ட சொன்னாச்சு அப்படிலாம் இல்லைன்னுவா. சரி பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வைன் சரி பாய் டி அப்படின்னா பாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மச்சி வைன் போயிட்டா நம்ம எதா பண்ணலாமா, என்ன பண்ணலாம், வீட்டுக்கு போகிற போர் அடிக்குதுடி, என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பார்க்குக்கு போகலாம், பானிபூரி சாப்பிட்லாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், வயனை கூப்பிட்டு வரமாட்டேடி படிக்கிற வளர்க்குன்னுவா, பாடி வச்சு நம்ம போய் ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் கனியும் லக்ஷ்யம் வந்து வா போகலாம். ஸோ ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சது தான், இருந்தாலும் வந்து சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்ஃபார்ம் பண்ணாமல் போனால் அவ்வளோதான், வீட்டில் வந்து கையை காலை முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணி தான் போகிறாங்க. ஏன்டி வயனை கூப்பிட்டுட்டு போகலாம், அம்மா படிக்கிற வேலை இருக்குன்னு வரமாட்டோம்மா, நாங்கள் 2 பேர் போகிறோம் பை அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் போகிறாங்க. ஸோ இவங்க அப்படியே வந்து பார்க்கில் போயிட்டு ஜாலி அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண பானிபூரி போட்டு விளாசுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஐஸ்கிரீம் லாஸ்ட்டாக போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த சறுக்கு மரம் அந்த மாதிரிலாம் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து சாப்பிடும்போது ஸோ கனியோடது யாரோ டடக்குன்னு போடுங்கிறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணிட்டு வயனை பார்க்கலாம். ஸோ வயன் வந்து உள்ளே வரும்போது அவரோட அத்தை மாமா வந்திருப்பாங்க. ஓகேவா, அத்தை மாமா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கடன்னு வயன் வந்து எல்லாரையும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ வயனுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அத்தை மாமா ரொம்ப பிடிக்கும். வயனா ஓகே உங்களுக்கு ஓகேவா. ஸோ வந்து அத்தை மாமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்சில் பண்ணிவிட்டு வந்து ரொம்ப அழகாக எல்லாரையும் வந்து கவனிச்சிக்கிறேன். லைக் ஜூஸ் எல்லாமே வந்து நல்ல வேலை செய்கிற நல்ல பொல்லுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா வயது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் வருது, டேய் மூடிட்டு வா, இங்கே வா,
மா போம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டுருக்காரு. வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து வராரு. வேறு யார் நம்ம ஜிம்மன் தான். மச்சான் நான் கிளம்புறேன். எங்கடா போகிற? இல்லைடா என் அத்தை மாமா வீட்டுக்கு போகிறேன். அத்தை மாமா? உனக்குள்ள அத்தை மாமாலாம் இருக்காங்களா? இருக்காங்க. சரி, அத்தை மாமாவுக்கு யாராவது பொண்ணு இருக்கா? இருக்குது. அப்போ ஏன்டா சுகமாக போகிற? போடாடே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் மனசே இல்லாமல் வந்து வயனோட அதாவது உங்களோட வீட்டுக்கு வராரு. இங்கே அந்த மனுஷன் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறும்போது, அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் கேட்கும் போதே அந்த மனுஷனுக்கு அப்படியே காண்டாகுது. தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்துட்டு இருக்காரு. அண்ணா இங்கே பாரு, இனிமே என்ன அண்ணன் கூப்பிட்டா உனக்கு அவ்வளோதான். ஆண்ணா ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் வந்துட்டு இருக்காரு. சரி, நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிறீங்க. ஸோ அவர் அண்ணன் கூப்பிட தான் உங்களுக்கு பிடிக்கும், ஓகேவா? உங்கள் அம்மா அதை கேட்கும்போது, ஏன்டி அவனை அண்ணா கூப்பிட்றேன்? அம்மா சின்ன வயசுலேருந்து நான் தான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. சிம்மனுக்கு அப்படியே என்னமோ தெரியல, செம்ம கடுப்புகிறாரு அந்த மனுஷன். அண்ணன் கூப்பிட்டா என்ன எதிர்காலத்தில் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, இவன் அண்ணன் கூப்பிட்டா சரியா? நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பார்த்து முறைக்கிறீங்க. லைக் இந்த கல்யாணத்து விஷயம் பேசினா மட்டும் உங்களுக்கு அப்படியே காண்டிடும். அப்படியே பார்த்து முறைச்சிட்டிங்கம்மா, திரும்பி கல்யாணத்தை பற்றிலாம் பேசாது அப்படின்னு சொல்லி காதுபட சொல்லிட்டு போகிறீங்க. அது எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்குது, அப்படியே உன் அண்ணனையும் கூட்டிகிட்டு போவோமா? எங்கள் ஜிம்மில் அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. வாங்கண்ணா போய் படிப்போம், போடா அவ கூட சேர்ந்தா உருப்பிடுவார், வழியை பாரு போடா அப்படின்னு சொல்லி ஜிம்மில் துரத்தி விட்றாங்க. அவருக்கு அப்படியே காண்டாகிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். நியூஸையும் ஸோ நாளைக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டிவோர்ஸ் ஆகும். மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பை பாய். Na 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 na, eh. Da na 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 na, eh.